வணக்கம் பிள்ளைகள். நான் கதைக்கிறத கேட்குறதா? பிள்ளைகள் அவையில் சார் எல்லாரும் மியூட்லாம் இருக்கு, நாம் கதைக்க மாட்டோம். நான் கதைக்கிறத கேட்குதானே சார் உங்களுக்கு? கதைக்கிறதா இருக்குது. ஓகே, கிளியரா இருக்கு. சரி, ஓகே. அப்போ பிள்ளைகள் ஒரு அறிவுறுத்தலோட இந்த வகுப்பை நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பிள்ளைகள், கடந்த வியாழக்கிழமை என்னுடைய வகுப்பு இடம்பெற்றிருந்தது. சில தொழில்நுட்ப கோளாறுகளின் காரணமாக என்னுடைய வகுப்பை தொடர்ச்சியாக செய்ய முடியாமல் இருந்தது. அடுத்தது இந்த வகுப்பில் அதிகளவு மாணவர்கள் புதிதாக இணைந்திருப்பதால் நான் அந்த கடந்த வகுப்பிலே, அதாவது இடையிலே தடைப்பட்ட அந்த வகுப்பை இன்று புதிதாக தொடங்கி கற்பிக்க சொல்லி எங்களுடைய தமிழ் பாடத்துக்கான பிரதிகல்வி பணிப்பாளர் முல்லை வலயம், அதாவது மதியழகன் சார் சொல்லியிருந்தார். அப்போ அந்த வகையில் நான் இந்த வகுப்பை புதிதாக ஆரம்பிப்பதற்காக தீர்மானித்திருக்கிறேன். அப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த அகநானூறு என்ற இலக்கியத்தில் இருக்கிற 154வது பாடல் எங்களுக்கு ஒரு பாடலாக இருக்கின்றது. எங்களுடைய பாட சிலபஸிலே இந்த முறை அந்த பரீட்சைக்கும் இந்த பாடல் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கின்ற வகையில் இந்த அகநானூறு 154வது பாடல் பற்றிய ஒரு வகுப்பாக என்னுடைய வகுப்பு இன்று அமையும். அப்ப நாங்கள் இந்த அறிமுகம் பற்றி பார்க்கின்றோம். தமிழ் இலக்கிய வரலாற்றிலே நாங்கள் சங்ககாலம் பற்றி கதைக்கின்றோம். அதாவது சங்ககாலம் என்பது தமிழ் இலக்கிய வரலாற்றிலே ஒரு ஆரம்ப காலமாக இருக்கின்றது. அது ஒரு தொடக்க காலமாக இருக்கின்றது. கிறிஸ்துக்கு பின் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துக்கு பின் 3ஆம் நூற்றாண்டு வரையான ஒரு காலமாக இந்த சங்ககாலம் காணப்படும். தோற்றம் பெற்ற இலக்கியங்களை நாங்கள் சங்க இலக்கியங்கள் என்று சொல்கிறோம். அதாவது இந்த சங்க காலத்திலே தோற்றம் பெற்ற இலக்கியங்களை நாங்கள் சங்க இலக்கியம் என்று சொல்கின்றோம். இந்த சங்க இலக்கியங்களை நாங்கள் 14 மேற்கணக்கு நூல்கள் என்று சொல்லுவோம். 14 மேற்கணக்கு நூல்கள்ல 8 தொகை நூல்கள் என்றும் 10 பாட்டு நூல்கள் என்றும் நாங்கள் அவற்றை வகைப்படுத்துகிறோம். நீங்கள் முதலாம் தவணையிலே படித்திருப்பீர்கள். இந்த சங்க இலக்கியங்கள் பற்றி, அந்த சங்க இலக்கியங்களிலே 8 தொகை நூல்கள் பற்றியும் இருக்கின்றது, அதே போல 10 பாட்டு நூல்கள் பற்றியும் இருக்கின்றது. ஆகவே அதே போல சங்க இலக்கியங்களை நாங்கள் அந்த பொருள் மரபின் அடிப்படையிலே அல்லது அந்த இலக்கியங்கள் சொல்லுகின்ற பொருளின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அது அகத்தினை சார்ந்த இலக்கியங்கள் என்றும் புறத்தினை சார்ந்த இலக்கியங்கள் என்றும் அந்த இலக்கியங்கள் எங்களுக்கு அமைந்து காணப்படுகிறது. அப்ப அந்த வகையிலே ஒரு சங்க காலத்திலே தோற்றம் பெற்ற 8 தொகை நூல்களில் ஒன்றாகவும், அதே போல அகம் சார்ந்த அல்லது அகத்தினை சார்ந்த மரபை வெளிப்படுத்துகின்ற ஒரு நூலாகவும் எங்களுக்கு இந்த அகநானூறு என்ற இலக்கியம் காணப்படுகிறது. சங்க காலத்திலே அகத்தினை மரபையும் வெளிப்படுத்து, அதே போல 8 தொகை நூல்களிலும் உள்ளடங்குகின்ற ஒரு நூலாக எங்களுக்கு இந்த அகநானூறு என்ற இலக்கியம் காணப்படுகிறது. அப்ப இந்த அகநானூறு என்ற இலக்கியத்திலே அகம் சார்ந்த அல்லது காதல் சார்ந்த பாடல்கள் 400 பாடல்களை இந்த இலக்கியம் கொண்டிருப்பதால இந்த இலக்கியங்களை நாங்கள் அகநானூறு என்று சொல்கிறோம். அகப்பாடல்கள் அல்லது காதல் பாடல்கள் 400 பாடல்களை இந்த இலக்கியம் கொண்டிருப்பதால இந்த இலக்கியத்தை நாங்கள் அகநானூறு என்று சொல்கிறோம். அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது இந்த பாடல், இந்த இலக்கியத்திலே இடம்பெறுகிற பாடல்கள் பல்வேறு காலகட்டங்களில் பாடப்பட்ட பாடல்கள் இந்த தொகுப்பு நூலாக இது இருக்கின்றது. அதாவது 400 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்ற இந்த 400 பாடல்களும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட பாடல்கள் தொகுப்பு என்ற வகையில் இந்த அகநானூறு ஒரு தொகுப்பு நூலாக எங்களுக்கு காணப்படுகிறது. அப்ப இந்த அகநானூரை நெடுந்தொகை என்றும் சொல்வார்கள். அதாவது இந்த பாடலடிகள் நீண்ட பாடலடிகளாக இருப்பதால, இந்த அகநானூற்றினுடைய பாடலடிகள் நீண்ட பாடலடிகளாக இருப்பதால இதனை நெடுந்தொகை என்று சொல்லுகிறார். அப்ப இந்த நெடுந்தொகை என்று சொல்லப்படுகின்ற அல்லது இந்த அகநானூறு என்று சொல்லப்படுகின்ற இந்த இலக்கியத்திலே இடம்பெறுகின்ற 154வது பாடல் எங்களுக்கு இந்த எங்களுடைய பாட உள்ளடக்கத்திலே அடங்கி இருக்கின்றது. அப்ப இந்த 154வது பாடல் பொதும்பிற் புல்லாலம் கண்ணியார் என்ற புலவரால பாடப்பட்டது. பொதும்பிற் புல்லாலம் கண்ணியார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புலவரால பாடப்பட்ட ஒரு பாடலாக
இந்த பாடல் காணப்படுகின்றது முற்றுமுழுதாக ஒரு முல்லை நில ஒழுக்கம் பற்றிய அல்லது முல்லை நிலத்தினுடைய காதல் அம்சங்களை அல்லது முல்லை நிலத்தினுடைய அந்த இயற்கை அம்சங்களை அல்லது அந்த முல்லை நிலத்திற்குரிய பொருத்தமான காலமாகிய கார்காலத்தினுடைய அந்த இயற்கை அம்சங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடலாக இந்த பொதும்பி புல்லாளங்கண்ணியார் பாடிய இந்த 154வது பாடல் எங்களுக்கு காணப்படுகிறது. அப்ப பாவம் அந்த பாடல பிள்ளைகள் படுமலை பொழிந்த பயன்மிகு புறவின் நெடுநீர் அவல பகுவாய் தேரை சிறு பல்லியத்தின் நெடுநெறி கரங்க கூங்குதற் பிடவின் நெடுங்கால் அலரி செந்நில மரங்கின் நுண் அயிர் வரிப்ப வெண்சின அரவின் பையனந்தன்ன தன்கமள் கோடல் தாது பிணி அவிழ திரிமரு பிரளை தெள்ளறல் பருகி காமர் துணையோடே ஏமுறவதிய காடு கவின் பெற்ற தன்பத பெருவழி ஓடுவரி மெலியா கொய்சுவற் புரவி தாழ்தாள் தார்மணி தயங்குவ வியம்ப ஊர்மதி வலவ தேரே சீர்மிகு நம்பையிற் புரிந்த கொள்கை அம்மா அறிவையை துண்ணகம் விரைந்தே. அப்ப இந்த பாடல் முற்றுமுழுதாக ஒரு முல்லை நிலத்துக்குரிய பாடலாக அமைகிறது. அப்ப இந்த பாடலுடைய சாராம்சத்தை நான் உங்களுக்கு சொல்லிய பின்பு இந்த பாடலுடைய பொருள் பற்றி நாங்கள் கதைக்கலாம். அப்ப பாருங்க, இந்த முல்லை நிலத்திலே தலைவன் இருக்கின்றான், தலைவி இருக்கிறார். அப்ப இந்த தலைவன் என்ன செய்கின்றான் என்றால் தன்னுடைய பொருள் தேடுவதன் நிமித்தமாக தலைவியை பிரிந்து செல்கிறான். பொருள் தேட செல்வதற்காக தலைவியை பிரிந்து செல்கிறான். அவ்வாறு அவன் அந்த தலைவியை பிரிந்து செல்கின்ற போது தலைவியிடம் சொல்லிவிட்டு செல்கிறான், நான் கார்காலத்தில் உன்னை சந்திக்க வருவேன் அல்லது கார்காலத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன். ஆகவே இந்த சங்க காலத்திலே முல்லை நிலத்திலே முல்லை நிலத்துக்குரிய ஒரு பொருத்தமான காலமாக கார்காலம் அமைகின்ற பொழுது இந்த கார்காலத்தில் தான் பிள்ளைகள் இந்த காதலர்கள் கூடுவார்கள். இந்த காதலர்கள் கூடி இன்பமடைவதற்கு ஒரு பொருத்தமான காலமாக கார்காலம் சொல்லப்படுவதால இந்த தலைவன் பொருள் நிமித்தம் பொருளை தேடச் சென்றவன் அந்த கார்காலத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறான். அவ்வாறு பொருள் தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த தலைவனுக்கு கார்காலம் வருகின்றது. அந்த கார்காலத்தினுடைய காட்சிகள் எல்லாம் அந்த முல்லை நிலத்திலே காட்டப்படுகிறது. முல்லை நிலத்திலே அவனுக்கு தெரிகிறது. ஆகவே தன்னுடைய தேர்ப்பாகனை அழைத்து அந்த தலைவன் தன்னுடைய தேர்ப்பாகனோடு தான் செல்கிறான். அந்த படம் போட்டுக்கிறான் பாருங்க பிள்ளைகள். அப்ப தன்னுடைய அந்த தேர்ப்பாகனை அழைத்து, நான் என்னுடைய தலைவியிடம் நான் குறித்த கார்காலத்தில் வருவதாக சொல்லியிருந்தேன், இந்த கார்காலம் வந்துவிட்டது, ஆகவே நீ விரைவாக அந்த தேரை செலுத்து, என்னுடைய தலைவியை நான் பார்க்க செல்ல வேண்டும், ஆகவே இந்த பாகனை நீ விரைவாக இந்த தேரை செலுத்து என்று சொல்லுவதாக இந்த பாடலுடைய சாராம்சம் அமைகிறது. அப்ப இந்த பாடலுடைய சாராம்சம் இவ்வாறு அமைகின்ற பொழுது அந்த தலைவன் அந்த முல்லை நிலத்திலே அல்லது அந்த கார்காலத்திலே காணப்படுகின்ற அந்த இயற்கை அம்சங்களை எல்லாம் தன்னுடைய தேர்ப்பாகனுக்கு எடுத்து கூறுகிறான். அந்த கார்காலத்தினுடைய காட்சிகளை எல்லாம் அவன் கூறுகிறான். அவ்வாறு கூறுகின்ற பொழுது இது ஒரு முல்லை நிலத்தினுடைய அழகான பாடலாக எங்களுக்கு இருக்கிறது. இந்த பாடலுடைய பொருளை நாங்கள் பின்வருமாறு பார்க்கலாம். பாருங்க பிள்ளைகள், படுமலை பொழிந்த, படுமலை என்பது இங்கு அதிகளவு மழை, படுமலை என்பது இங்கு அதிகளவு மழை. ஆகவே படுமலை பொழிந்த என்றால் அதிகளவு மழை பொழிந்த அல்ல, அதிகளவு மழை பொழிந்த பயன்மிகு புறவின், அதிகளவு மழை பொழிந்ததால் இந்த பயன்மிகு புறவின் என்றா பசுமை பயன் நிறைந்ததாக அல்லது பசுமைத்தன்மை நிறைந்ததாக இந்த முல்லை நிலம் காணப்படுகிறது. அவன் சொல்லுகிறான், முதலாவது அதிகளவு மழை பொழிந்ததால பசுமை பயன் மிகுந்ததாக இந்த முல்லை நிலம் காணப்படுகிறது. நெடுநீர் அவல பகுவாய் தேரை என்றா ஆழமான நீர்நிலைகளிலே இருக்கின்ற இந்த பள்ளங்கள், அதாவது ஆழமான நீர்கள் நிரம்பி இருக்கின்ற இந்த பள்ளங்களிலே அவல பகுவாய் தேரை, அதாவது பிளந்த வாயினுடைய தேரைகள் தவளைகள் சிறு பல்லியத்தின் நெடுநெறிக்கரங்க, சிறிய பலவாறான வாத்தியங்களை இசைப்பது போல நெடுநெறிக்கரங்க என்ற அந்த நீண்ட வழியெல்லாம் இசைத்துக் கொண்டிருக்கிறது. அதிகளவு மழை பொழிந்ததால பசுமை பயன் நிறைந்ததாக இந்த முல்லை நிலம் காணப்படுகிறது. இந்த முல்லை நிலத்திலே ஆழமான நீர் நிறைந்த பள்ளங்களிலே இருக்கின்ற தவளைகள் எல்லாம் சிறிய பலவாறான அந்த பல்லியம் இசைப்பது போல, வாத்தியங்கள் இசைப்பது போல இந்த நீண்ட வழியெல்லாம் இசைத்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்த பாருங்க, கூம்புதற் பிடவின் நெடுங்காலரி,
கூம்புதல் இங்கே சிறிய புதர். அப்ப கூம்புதர் பிடர், பிடவின் என்னது, அதாவது சிறிய புதர் போல காணப்படுகின்ற இந்த பிடவஞ்செடியினுடைய நீண்ட கால்களை உடைய இல்லை நீண்ட காம்பினையுடைய அந்த பூக்கள், சிறிய புதர் போல காணப்படுகின்ற இந்த பிடவஞ்செடியினுடைய நீண்ட காம்பிலே இருக்கின்ற அந்த பூக்கள் செந்நில மரங்கின் அந்த சிவந்த நிலத்திலே இருக்கின்ற நுண்ணயிர் வரிப்பேண்டா நுண்மையான மணனிலே விழுந்து அழகு சேர்க்கின்றன. அடுத்தது பாருங்க, வெஞ்சின அரவின் பையனன் தன்ன என்றா இங்கு வெஞ்சினம் என்பது கடும் கோபம், கடும் கோபத்தை குறிக்கிறது. ஆகவே வெஞ்சின அரவின் என்றா கடும் கோபம் கொண்ட அரவம் என்பது இங்கு பாம்பு. அப்ப கடும் கோபம் கொண்ட பாம்பானது பையனன் தன்ன, பையன்றது இங்கு படம் எடுப்பது. ஆகவே இந்த கடுங்கோபம் கொண்ட பாம்பானது படமெடுத்து இருப்பதை போல தன் கமல் குளிர்ச்சியும், கமல் என்றது இங்கு வாசனை. அப்ப தன் கமல் கோடல் குளிர்ச்சியும் வாசனையும் மிக்க அந்த கோடல் என்பது எங்களுக்கு காந்தல் மலர். ஆகவே குளிர்ச்சியும் வாசனையும் மிக்க இந்த காந்தல் மலரானது தன்னுடைய இதழ்களை எல்லாம் அவிழ்த்து அந்த சினம் கொண்ட பாம்பு படம் எடுத்திருப்பதை போல பூத்திருக்கு என்று சொல்கிறார். அதே போல திருமரு பிரளை தெள்ளறல் வருகி, அந்த முறுக்குண்ட கொம்பனையுடைய மான், அதாவது திருமரு பிரளை என்பது அதாவது முறுக்குண்ட கொம்பனையுடைய மானானது தெள்ளறல் பருகி, தெளிந்த நீரினை பருகி, காமர் துணையோடு தன்னுடைய பெண்மானின் துணையோடு ஏமுறவதி என்ற அது சந்தோஷமாக இருக்கின்ற காடு கவின் பெற்ற தன்பத பெருவழி, இவ்வாறு அழகு பெற்று விளங்குகின்ற இந்த காடே அழகு பெற்று விளங்குகின்ற தன்பத பெருவழி என்றார் இங்கு, அதாவது குளிர்ச்சி பொருந்திய அந்த பெரும் வீதியிலே ஓடுபரி மெல்லியா கொய்சுவர் புரவி, ஓடுகின்ற வேகத்திலே குறைவுபடாததும், ஓடுபரி மெலியா என்றா ஓடுகின்ற வேகத்திலே குறைவுபடாததும், கொய்சுவர் புரவி கொய்யப்பட்ட புடரி மயிர்களை உடையதுமான, அதே போல தாழ் தார்மணி தயங்குவ வியம்ப, அதாவது தாழ்ந்து தொங்குகின்ற மணிச்சதங்கள் ஒழிக்கும்படியான அந்த குதிரைகளுடைய வண்டிலை ஊர்மதி நீ விரைவாக செலுத்துவாயாக. தன்னுடைய தேர்பாவனை அழைத்து சொல்றான், நீ விரைவாக செலுத்துவாயாக. சீர்மிகு நம்பயிற் புரிந்த கொள்கை, அதாவது சிறப்பு மிகுந்த அன்பு மிகுந்த என் மீது கொள்கையுடையவளாகிய என்னுடைய தலைவி, அதாவது சீர்மிகு நம்பயிற் புரிந்த கொள்கை, சிறப்பு மிக்க என் மீது சிறப்பு மிகுந்த கொள்கையுடையவளும் அம்மா அறிவை என்ற, அதாவது அம்மா அறிவி என்றா அதாவது அழகிய மாமை நிறத்தை உடையவளாகிய என்னுடைய தலைவியை விரைவாக சென்றடைய வேண்டும். ஆகவே நீ தேரை விரைவாக செலுத்துவாயாக என்று சொல்லி அந்த தேர்ப்பாகனை அழைத்து கூறுகிறான். ஆகவே பாருங்க பிள்ளைகள், நான் திருப்பி இந்த பாடலுடைய ஒவ்வொரு வரியுடைய விஷயத்தை நான் சொல்லுகிறேன். இந்த படம் போட்டுக்கிறேன் பாருங்க, இந்த படத்தினூடாக இந்த காட்சியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது படத்தை பாருங்க, அதிக அளவு மழை பெய்ததால அந்த இரண்டாவது படம் நல்ல பசுமை பெய்ததாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, அந்த ஆழமான நீர்நிலைகள் நிரம்பி இருக்கின்ற அந்த பள்ளங்களிலே இருக்கின்ற அந்த தவளைகள் எல்லாம் பலவாறான வாத்தியங்களை இசைக்கின்றது. சிறிய புதர் போல வளர்ந்து காணப்படுகின்ற அந்த பிடவஞ்செடியினுடைய அந்த நீண்ட காம்பிலே இருக்கின்ற பூக்கள் சிவந்த நிலத்தில் உள்ள நுண்மையான மணலிலே விழுந்து அழகு சேர்த்து கொண்டிருக்கின்றது. அதே போல பாம்பானது படமெடுத்து இருப்பதை போல குளிர்ச்சியும் வாசனையும் பொருந்திய அந்த காந்தல் மலரான தன்னுடைய இதழ்களை அவிழ்த்து அழகாக காட்சியளிக்கிறது. முறுக்குண்ட கொம்பனையுடைய ஆண்மானானது தன்னுடைய பெண்மானுடன், முறுக்குண்ட கொம்பனையுடைய அந்த ஆண்மானானது தன்னுடைய பெண்மானுடன் அந்த நீரினை பெருகி இன்பமோடு காட்சியளிக்கின்றது. ஆகவே இந்த காடே அழகு பெற்று விளங்குகின்ற இந்த வேளையில என் மீது சிறந்த கொள்கையும் என் மீது சிறந்த அன்பினையும் உடையவளாகிய என்னுடைய தலைவி அங்கே காத்து கொண்டிருக்கிறாள். அவள் அதாவது அழகிய மாமை நிறத்தை போன்றவள். ஆகவே நீ அவளை விரைந்து நான் சென்றடைய வேண்டும். ஆகவே நீ விரைவாக தேரை செலுத்துவாயாக என்று சொல்லி இந்த பாடல் அமைகிறது. அப்ப பாருங்க, இந்த பாடலுடைய பொருளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்ப எங்களுக்கு பரீட்சையில இந்த பாடலை தந்த பின்பு அவர்கள் கேட்கக்கூடிய வினாக்கள் இவ்வாறு தான் அமையும், அல்லது இந்த பாடல் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் இவ்வாறு தான் அமையும். அப்ப அந்த வகையில இந்த பாடல் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விடயம் அல்லது அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ற அடிப்படையில முதலாவது இந்த பாடல் இந்த திணை, அடுத்தது துறை. அவர்கள் கேட்கக்கூடிய
திணையை விளக்குக, அல்லது இந்த பாடலுடைய துறையை விளக்குக, அல்லது இந்த பாடலின் திணை துறை என்பவற்றை விளக்குக அமையும். அடுத்த பாருங்க, இந்த முல்லை நில வர்ணனை, இந்த பாடலில் இடம்பெறுகின்ற முல்லை நில வர்ணனை அல்லது கார்கால வர்ணனை. அதே போல பாருங்க, தலைவியின் சிறப்பு, இந்த பாடலில் இடம்பெறுகின்ற தலைவியின் சிறப்பை பற்றி ஒரு கேள்வி வரலாம். அடுத்த இந்த பாடலில் இடம்பெறுகின்ற குதிரை பற்றி ஒரு வர்ணனை வரலாம். அடுத்த இப்பாடலில் இடம்பெறுகின்ற அணிச்சிறப்பு பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போல இப்பாடலில் இடம்பெறுகின்ற அகத்திணை இலக்கிய பண்புகள் பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போல அரும்பதங்கள் பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த பாடல் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் ஒன்று திணை துறை, அடுத்தது முல்லை நில வர்ணனை, அடுத்தது தலைவியின் சிறப்பு, அடுத்தது குதிரை பற்றிய வர்ணனை, அதே போல அணிச்சிறப்பு, இப்பாடலில் இடம்பெறுகின்ற அகத்திணை இலக்கிய பண்புகள், அதே போல அரும்பத விளக்கங்கள் என்ற விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த பாடலின் திணை துறை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது, திணை என்பது நிலத்தினையும் அந்த நிலத்துக்குரிய ஒழுக்கத்தையும் குறித்து நிற்கின்றது. திணை என்பது அந்த நிலத்தையும் அந்த நிலத்திற்குரிய ஒழுக்கத்தையும் குறித்து நிற்கின்ற போது இந்த பாடல் அதாவது முல்லை நிலத்திற்குரிய ஒரு பாடலாக காணப்படுகிறது. முல்லை நிலத்திற்குரிய ஒழுக்கம் இருத்தல் ஒழுக்கம். அதாவது தலைவன் பொருள் தேடச் சென்றால் அங்கு தலைவன் வரும்பரை கற்போடு காத்திருப்பது இருத்தல் என்று சொல்லப்பட்டது. ஆகவே இந்த முல்லை நிலத்துக்குரிய ஒழுக்கமாக இருத்தல் என்ற ஒழுக்கம் காணப்படுகிறது. ஆகவே திணை அதாவது நிலம் வந்து முல்லை, அதாவது இந்த பாடலுடைய ஒழுக்கம் வந்து இருத்தல். இந்த பாடலின் துறை பற்றி பார்க்கின்ற பொழுது, வினைமுற்றிய தலைமகன் தேர்ப்பாகற்கு கூறியது. வினைமுற்றிய தலைமகன் தேர்ப்பாகற்கு கூறியது, அதாவது வினை முடிந்தது, அதாவது தான் சென்ற செயல் முடிந்ததன் காரணமாக தேர்ப்பாகனை அழைத்து தேர்ப்பாகனுக்கு கூறியதாக இந்த பாடலுடைய துறை அமைகிறது. அதாவது தலைவியை பிரிந்து வினை மேற்கொள்ளச் சென்ற தலைவன், தலைவியை பிரிந்து வினை மேற்கொள்ளச் சென்ற தலைவன் வினை முடிந்து திரும்ப வேண்டிய கார்காலமும் வந்துவிட்டதால் அவன் சொல்லிவிட்டு வந்தவன், நான் கார்காலத்தில் உண்டம் மீண்டும் வருவேன் என்று. ஆகவே அங்கே கார்காலம் வந்து விட்டது. ஆகவே வினை முடிந்து அதாவது தலைவியை சந்திக்க வேண்டிய அந்த கார்காலம் வந்து விட்டதால் பாகனை அழைத்து அந்த கார்கால வருகையெல்லாம் பற்றி சொல்லி, நாங்கள் அப்போது பார்த்திருந்தோம், அதிகள மழை பெய்திருந்தது, தவளைகள் எல்லாம் கத்துகின்றது, பிடவஞ்செடி பூத்திருக்கின்றது, காந்தல் மலர் பூத்திருக்கின்றது, மான்கள் எல்லாம் நீனை குடித்து இன்பமடைகின்றன, அந்த காடுகளை அழகு பெற்றிருக்கின்றது என்று சொல்லி அந்த கார்கால வருகையை பற்றி கூறி, நீ தேரை விரைவாக செலுத்து, என்னுடைய தலைவியை நான் விரைவாக சென்று பார்க்க வேண்டும், இந்த கார்காலம் கழிவதற்கிடையில் நான் இந்த கார்காலத்திலே அந்த தலைவியை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி விரைவாக தேரை செலுத்துமாறு அவன் தன்னுடைய தேர்ப்பாகனுக்கு கூறுவதாக இந்த பாடலினுடைய துறை அமைந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த பரீட்சைகளிலே திணை பற்றிய அல்லது துறை பற்றி கேள்விகள் வந்திருக்கிறது. இந்த பாடலின் திணை துறை என்பவற்றை விளக்குக வேண்டாம். திணை வந்து முல்லை, அது ஒழுக்கம் வந்து இருத்தல், துறை வந்து இந்த வினைமுற்றிய தலைமகன் தன்னுடைய தேர்ப்பாகனுக்கு கூறுவதாக அமைகிறது. கார்கால வருகையை பற்றி கூறி தன்னுடைய தலைவியிடம் நான் கார்காலத்தில் வருவதாக கூறியது, ஆகவே நீ விரைவாக தேரை செலுத்து என்று சொல்லி இந்த பாடலுடைய துறை அமைகிறது. அப்ப திணை துறை பற்றி நாங்கள் பார்த்துள்ளோம். முல்லை மிக முக்கியமான அம்சமே வர்ணனை, இயற்கை வர்ணனை. ஆகவே இது முல்லை நிலத்திற்குரிய பாடலாக காணப்படுவதால இந்த பாடலிலே வந்து முல்லை நில வர்ணனைகள் அதிக அளவு இடம்பெற்றிருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், சங்க இலக்கிய பண்பு படிக்கின்ற பொழுது வர்ணனை சார்ந்த இலக்கியங்களாக காணப்படுகிறது பார்த்துக்கிறோம். ஆகவே அது ஒரு எடுத்துக்காட்டு இந்த பாடல்ல முல்லை நில வர்ணனை இடம்பெறுகிறது, அல்லது கார்கால வர்ணனை என்றும் நாங்கள் இது சொல்லலாம். முல்லை நில வர்ணனை சொல்லலாம், அல்லது கார்கால வர்ணனை. அப்ப பாருங்க, இந்த முல்லை நில வர்ணனை அப்ப எக்ஸாம்ல கேள்வி கேட்கலாம், இப்பாடலில் வெளிப்படும் முல்லை நில வர்ணனை அல்லது பாடலிலே வெளிப்படுகின்ற இயற்கை வர்ணனை அல்ல இப்பாடலிலே வெளிப்படுகிற கார்கால வர்ணனை பற்றி குறிப்பிட்டு விளக்க வேண்டாம், நாங்கள் பின்வருமாறு தான் விளக்கணும். அப்ப பாருங்க பிள்ளைகள், முதலாவது வர்ணனை அது அதிகள படுமழை பொழிந்த பயமிகு புறவின் என்று சொல்ல இந்த வரியினூடாக மிகுந்த மழை பொழிந்ததால பசுமை பயன் மிகுந்துள்ளதாக காணப்படுகிறது. அதான் அந்த படம் போட்டுக்கிற பாருங்க, அதிக அளவு மழை பெய்யுது, அங்கே புட்கள் அதுகள் எல்லாம் நன்றாக வளர்ந்துருக்கு, அங்கால அந்த பசுக்கள் எல்லாம் அப்படியே மேய்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த அதிக அளவு மழை பொழிந்ததால பசுமை பயன் மிகுந்ததாக இந்த முல்லை நிலம் காணப்படுகின்றது என்று முதலாவது வர்ணனையாக நாங்கள் சொல்லலாம். அதுதான் படுமழை பொழிந்த பயமிகு புறவின்
என்று சொல்வதனூடாக நாங்கள் இந்த முல்லை நிலம் வந்து அதிகளவு மழை, அதாவது கனமழை பொழிந்ததால பசுமை பயன் மிகுந்ததாக இருக்கிறது என்று சொல்லப்படுது. அடுத்தது பாருங்க, 2வது வர்ணனை, நெடுநீர் அவல பகுவாய் தேரை சிறு பல்லியத்தின் நெடுநெறி கரங்க. அப்ப 2வது வரியிலேயும் ஒரு வர்ணனை இருக்கின்றது. ஆழமான நீர் நிறைந்துள்ள பள்ளங்களிலே இருக்கின்ற இந்த தவளைகள் எல்லாம் தமது பிளந்த வாயினை கொண்டு, தங்களுடைய பிளந்த வாயின் மூலம் சிறிய பலவாறான பல்லியங்கள் இசைப்பதை போல ஒலித்துக் கொண்டிருக்கின்றன என்று சொல்லுது. ஆகவே நெடுநீர் அவல பகுவாய் தேரை சிறு பல்லியத்தின் நெடுநெறி கரங்க என்ற வரியின் மூலம் நீர் நிறைந்துள்ள பள்ளங்களிலே பிளந்த வாயினையுடைய தவளைகள் சிறிய பலவாறான வாத்தியங்கள் ஒலிப்பது போல நீண்ட வழியெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கிறது சொல்லப்படுது பிள்ளைகள். அதான் அந்த படம் போட்டிருக்க அந்த தவளை ஒரு பள்ளத்துக்குள்ள தண்ணிக்குள்ள நிற்குது, விளங்குதா? அதே போல பாருங்க பிள்ளைகள், இன்னொரு வர்ணனை இருக்குது. கூம்புதற் பிடவின் நெடுங்கால் அலரி செந்நிலமருங்கின் நுண்ணுயிர் வரிப்ப என்ற வரி மூலம் குறுகிய சிறிய புதர் போல காணப்படுகின்ற இந்த பிடவஞ்செடிகளின் நீண்ட காம்பிலே உடைய பூக்கள் செம்மண் நிலத்தின் நுண்மையான மணலிலே உதிர்ந்து அப்படியே அழகாக காட்சி அளிக்கிறது. சிவந்த நிலத்திலே அது இருக்கின்ற அந்த நுண்மையான மணலிலே விழுந்து இந்த பிடவஞ்செடியினுடைய மலர்கள் எல்லாம் அழகு சேர்த்து கொண்டிருக்கின்றது என்று அந்த முல்லை நிலத்தினுடைய வர்ணனையை பற்றி சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க, வெஞ்சின அரவின் பையனன் தன்ன தன்கமல் கூடல் தாதுபுணி அவள என்ற வரி மூலம் கடும் கோபம் கொண்ட பாம்பு, என்னது, கடும் கோபம் கொண்ட பாம்பானது, பாம்பினுடைய படமானது மேல் நோக்கி விளங்குவதை போல, கடும் கோபம் கொண்ட பாம்பினது படமானது மேல் நோக்கி விளங்குவதை போல குளிர்ச்சியும் வாசனையும் மிக்க அந்த காந்தல் மலரின் மொட்டுக்கள் கட்ட விழுந்து மலர்ந்திருக்கின்றது. அதாவது நாகபாம்பு எப்படி படம் எடுத்து இருக்குமோ அதே போல இந்த காந்தல் மலரினுடைய அந்த காந்தல் மலரால் தன்னுடைய இதழ்களை எல்லாம் அவிழ்த்து அந்த நாகபாம்பு படம் எடுத்திருப்பதை போல காட்சி அளிக்கின்றது என்று 3வது வர்ணனையை சொல்லுகிறார். அதே வேலை பாருங்கோ, திருமரு பிரளை தெள்ளறல் வரைகி காமர் துணையோடு ஏமுறவதிய என்றா திருமரு பிரளை என்பது இங்கு முறுக்குண்ட கொம்பினையுடைய மானானது தெளிந்த நீரினை பருகி தன்னுடைய பெண்மானோடு இன்பமாக இருக்கின்றது என்று சொல்லி அந்த 5வது வர்ணனையை அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த முல்லைநில வர்ணனைகள் பற்றி நாங்கள் பார்த்தோம். முதலாவது, அதிகளவு மழை பெய்து பொழிந்து அந்த பசுமை பயன் நிறைந்ததாக இருக்கிறது. 2வது, ஆழமான பள்ளங்களிலே இருக்கிற தவளைகள் பலவாறான வாத்தியங்கள் இசைப்பதை போல இசைத்துக் கொண்டிருக்கிறது. 3வது பாருங்கோ, பூம்புதற் பிடவி, அதாவது பிடவஞ்செடிகள், சிறிய புதர் போல காணப்படுகின்ற இந்த பிடவஞ்செடிகள் சிவந்த நிலத்தின் உண்மையான மணலிலே விழுந்து அழகு சேர்த்து கொண்டிருக்கின்றன. அதே போல பாருங்கோ, இந்த கொடிய பாம்பானது படம் எடுத்து ஆடுவதை போல, இல்ல படம் எடுத்து இருப்பதை போல இந்த காந்தல் மலர், குளிர்ச்சியும் வாசனை மிக்க இந்த காந்தல் மலரான தன்னுடைய இதழ்களை எல்லாம் அவிழ்த்து அழகாக மலர்ந்திருக்கின்றது. அதே போல முறுக்குண்ட கொம்பினையுடைய ஆண்மான் தன்னுடைய பெண்மானோடு அந்த தெளிந்த நீரினை குடித்து அந்த காட்டிலே இன்பம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த முல்லை நிலமானது அழகு பெற்று விளங்குகிறது, அல்ல இந்த கார்காலமானது அழகு பெற்று விளங்குகிறது. ஆகவே முல்லை நில வர்ணனைகள் பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்தது பாருங்க, இந்த பாடல்ல தலைவியின் சிறப்பு பற்றி கேட்பாங்க. அப்ப நான் தலைவியின் படம் போட்டிருக்கிறேன், ஒரு அழகான தலைவியவா. அப்ப இந்த தலைவியை தேடி தான் தலைவர் வாரு. ஆகவே அவர் அந்த தலைவியின் சிறப்பையும் சொல்றார். பாருங்க, சிறப்பு மிகும்படி நம்மிடம் விரும்பிய கொள்கையுடையவள், அவள் என்னிடம் விரும்பிய கொள்கையுடையவள். அந்த கொள்கை வந்து சாதாரணமானதல்ல, அது சிறப்பு மிகுந்த கொள்கை. அந்த கொள்கை என்பது இங்கே அன்பு. என்னிடம் சிறப்பு மிகும்படியான அன்பினை உடையவள் அல்லது கொள்கையுடையவள் என்று சொல்லப்படுது. இந்த பாடல்ல வார தலைவியின் சிறப்பை பற்றி சொல்லிக்க, அவள் சிறப்பு மிகும்படியான நம்மிடம் விரும்பிய கொள்கையுடையவள். அவள் என்னிடம் வந்து அந்த சிறந்த கொள்கை என்பது வந்து சிறப்பான அன்பை தான் சொல்லுவது. அதே போல பாருங்க, அழகிய மாமை நிறத்தை உடையவள். இந்த தலைவி வந்து, இந்த முல்லைநில தலைவனுடைய தலைவி வந்து அழகிய மாமை நிறம், மாமை நிறத்தை உடையவர்கள் சொல்ல. அதான் அந்த பாடல்ல வரிய பாருங்க பிள்ளைகள், சீர்மிகு நம்பையிற் புரிந்த கொள்கை அம்மா அறிவையை, அம்மா அறிவையை, அழகிய மாமை நிறத்தை போன்ற என்னுடைய தலைவியை. ஆகவே தலைவியின் சிறப்பை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவள் சிறந்த கொள்கையுடையவள். யார் மீது? தலைவன் மீது சிறந்த கொள்கையுடையவள். அந்த சிறந்த கொள்கை என்பது சிறந்த அன்பினை உடையவள் என்றும்,
அழகிய மாமை நிறத்தவளுடைய ஒன்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த பாடலை வைத்துக் கொண்டு உங்களுக்கு தலைவியின் சிறப்பு பற்றி கேட்டால் நீங்கள் இவ்வாறு எழுதுகின்ற பொழுது உங்களுக்கு அதன பொருத்தமான புள்ளிகள் கிடைக்கும். அடுத்தது பாருங்க, இந்த பாடல்ல இந்த குதிரை பற்றிய வர்ணனை இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பாடல்ல குதிரை பற்றிய வர்ணனை இடம்பெற்றிருக்கிறதை நாங்கள் காணலாம். அடிப்படையில அந்த குதிரையானது ஓடுகின்ற வேகத்தில் குறைவுபடாத தன்மையை உடையது. அந்த குதிரை ஓட வலிக்கிட்ட அந்த வேகம் குறையாது, அந்த வேகத்திலேயே ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகவே தலைவன் சொல்லுகிறான், ஓடுகின்ற வேகத்திலே குறைவுபடாத. அதே போல அந்த குதிரை எவ்வாறானது என்று பாருங்கள், கொய்யப்பட்ட பிடரிமயிரினை உடையது. அந்த குதிரை எவ்வாறானது என்றால் கொய்யப்பட்ட பிடரிமயிரினை உடைய குதிரையாக காணப்படுகிறது. அதே போல அந்த குதிரையை பற்றி சொல்லுகிறான், அந்த குதிரையின் களத்திலே கட்டப்பட்ட அந்த மணிச்சதங்கைகளானது கால் வரைக்கும் தாழ்ந்து தொங்குகின்றது. அந்த கால் வரைக்கும் தாழ்ந்து தொங்குகின்ற அந்த மணிச்சதங்கைகள் ஒலிக்கும்படியாக அல்லது இசைக்கும்படியாக அல்ல இசைத்துக் கொண்டிருக்கிறது சொல்றான். ஆகவே இந்த குதிரை பற்றிய வர்ணனையில அவன் சொல்லுகிறான், ஓடுகின்ற வேகத்தில் குறைபடாத தன்மையுடையதாகவும் கொய்யப்பட்ட பிடரி மயிரினை உடையதாகவும் அதே போல தாழ்ந்து தொங்கும்படியான மணிச்சதங்கைகள் ஒலிக்கும், தாழ்ந்து தொங்குகின்ற அந்த மணிச்சதங்கைகள் ஒலிக்கும்படியான தன்மையுடையதாக காணப்படுகிறது சொல்றான். அதுதான் பாருங்க அந்த பாட்டு வரி, ஓடுவரி மெலியா பொய்சுவல் தாழ்ந்தாள் தயங்குவ வியம்ப என்றா ஓடுகின்ற வேகத்திலே குறைவுபடாததும் கொய்யப்பட்ட பிடரிமயிரினை உடையதுமாகிய தாழ்ந்து தொங்குகின்ற அந்த மணிச்சதங்கைகள் ஒலிக்கும்படியாக தேரை, அதாவது தேரை விரைவாக நீ செலுத்துவாயாக என்று சொல்லி குதிரை பற்றிய வர்ணனை இடம்பெறுகிறது. அப்ப நாங்கள் குதிரை பற்றிய வர்ணனையை பார்த்தோம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், அப்ப இந்த சங்கப்பாடல்கள்ல சங்கப்பாடல்களை எங்களுடைய வினாவிற்கு அவர்கள் வினாவாக தந்த பின்பு அந்த பாடலிலே இடம்பெறுகின்ற அணி சிறப்பு அல்லது அந்த பாடலிலே கையாளப்பட்டுள்ள அணி அல்லது அந்த பாடலிலே இடம்பெறுகின்ற அணியை இனங்கண்டு விளக்குக, அல்ல இந்த பாடலிலே அணி சிறப்பு பற்றி விளக்குக, அல்ல இப்பாடலில் குறிப்பிடப்படும் அணியை எடுத்துக்காட்டி அதனை விளக்குக என்று பல்வேறு வடிவங்கள்ல கேள்வி பெறலாம். ஆகவே இந்த பாடல்ல ஒரு அணிப்பயன்பாடு கையாளப்பட்டிருக்கிறது. அந்த அணிப்பயன்பாடு பற்றி பார்க்கின்ற பொழுது இங்கே உவமை அணி கையாளப்பட்டிருக்கின்றது. 2 இடங்கள்ல உவமை அணி கையாளப்பட்டிருக்கு. இந்த பாடல்ல 2 இடங்கள்ல உவமை அணி கையாளப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, பகுவாய் தேரை என்று நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த ஆழமான நீர்நிலையில இருக்கிற இந்த தேரைகள் எவ்வாறு ஒலிக்கின்றதுண்டா இந்த சிறிய பலவாறான அந்த வாத்தியங்கள் இசைப்பதை போல ஒலிக்குது. அப்ப பாருங்க, இந்த தவளைகள் கத்துவதற்கு அவர் உவமையாக அந்த பொதும்பி புல்லாளங்கன்னியார் என்ற புலவர் இந்த தவளைகள் கத்துவதற்கு உவமையாக எதனை எடுத்து கூறியுள்ளார் என்றால் அந்த சிறிய பலவாறான வாத்தியங்கள் இசைப்பதை போல இருக்குன்னு சொல்றார். ஆகவே இங்கு உபமானமாக சிறு வாத்தியங்கள் ஒலித்தல், சிறிய பலவாறான வாத்தியங்கள் ஒலித்தல், எங்களுக்கு உவமேயமாக தவளைகள் கத்துதல். அப்ப தவளை கத்துதலுக்கு உவமையாகத்தான் சொன்ன சிறு வாத்தியங்கள் ஒலித்தல் என்று. ஆகவே இங்கு உவமானம் சிறு வாத்தியங்கள் ஒலித்தல், உவமேயம் தவளைகள் கத்துதல். இங்கு பாருங்க, பொதுத்தன்மை என்ற விஷயம் இருக்கின்றது. அந்த விடயம் என்னவென்றால் கூட்டமாக பலவாறாக ஒலித்தல், கூட்டமாக பலவாறாக ஒலித்தல். ஆகவே பாருங்க, அந்த பாடல் வரியை நாங்கள் எடுத்துக்காட்டித்தான் விளக்க வேண்டும். ஆகவே பகுவாய் தேரை சிறுபல்லியத்தின் நெடுநெறி கரங்க, பகுவாய் தேரை என்ற பிளந்த வாயினுடைய தேரை தவளைகள், சிறுவல்லியத்தின் சிறிய பலவாறான வாத்தியங்கள் இசைப்பதை போல நீண்ட வழியெங்கும் இசைத்துக் கொண்டிருக்கின்றன என்று சொல்லி அந்த தவளைகள் கத்துவதற்கு உவமையாக அவர் சிறு பலவாறான வாத்தியங்களை சொல்லியிருக்கிறார், சிறிய பலவாறான வாத்தியங்கள் பற்றி சொல்லியிருக்கிறார். அதே போல பாருங்க, 2வது விஷயம், வெஞ்சின அரவின் பையணம் தன்ன, வெஞ்சின அரவின் பையணம் தன்ன. இந்த காந்தல் மலர் எவ்வாறு மலர்ந்திருக்கின்றது, இந்த காந்தல் மலர் எவ்வாறு அழகாக காட்சி அளிக்கின்றது என்பதை எங்களுக்கு விளக்க அந்த காந்தல் மலருக்கு உவமையாக கொடிய சினம் கொண்ட பாம்பானது படம் எடுத்திருப்பதை உவமையாக்கியுள்ளார்.
இந்த காந்தல் மலர் எங்களுக்கு எவ்வாறு பூத்திருக்கின்றது என்பதை வெளிக்காட்ட அந்த காந்தல் மலருக்கு உவமையாக இந்த கொடிய பாம்பு படம் எடுத்திருப்பதை உவமையாக்கியுள்ளார். ஆகவே இங்கு பாருங்க, உபமானமாக கொடிய பாம்பு படமெடுத்தல், உபமானம் கொடிய பாம்பு படம் எடுத்தல், எங்களுக்கு உபமேயமாக காந்தல் மலர் மலர்ந்திருத்தல், பொதுத்தன்மை தோற்றமும் மேல் நோக்கி இருத்தலும். பாம்பு படம் எடுத்து மேல் நோக்கி தானே இருக்கும். ஆகவே இந்த காந்தல் மலரும் மேல் நோக்கி இருக்கின்றது. ஆகவே தோற்றம் மேல் நோக்கி இருத்தல் என்ற அடிப்படையில் இதனுடைய பாடல் இந்த பொதுத்தன்மை அமையும். அவ பாருங்க, அதான் பாடல் வெஞ்சின அரவின் பையனன் தன்ன தன்கமல் கோடல் தாது புனி அவள என்ற வரியில் உவமையணி காணப்படுகிறது. இங்கு காந்தல் மலரானது மலர்ந்திருப்பதை வெளிக்காட்ட கொடிய பாம்பு படம் எடுத்திருப்பதை உவமையாக்கியுள்ளார். ஆகவே நாங்கள் இந்த பாடலில் இருக்கின்ற இரண்டு அணி, அதாவது உவமையணி இடம்பெற்றிருக்கிற அந்த உவமையணி இடம்பெற்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் தற்போது பார்த்திருந்தோம். அப்ப அடுத்தது பாருங்க, எங்களுக்கு சங்க இலக்கியங்களை அடிப்படையாக கொண்டு இந்த சங்க இலக்கியங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பாடலிலே இடம்பெறுகின்ற சங்க இலக்கிய பண்புகளை இனங்கண்டு விளக்குகின்ற ஒரு கேள்வி வருது. எங்களுக்கு இந்த பாடல்ல இடம்பெறுகின்ற சங்க இலக்கிய பண்புகளை எடுத்துக்காட்டி விளக்குக என்று சொல்லி ஒரு கேள்வி வரலாம். அப்ப இவ்வாறு வந்திருக்கின்றது கடந்த காலங்களிலே. ஆகவே நாங்கள் இந்த சங்ககால இலக்கிய பண்புகள் எவை என்று அறிந்திருந்தால்தான் நாங்கள் இந்த பாடலில் இருக்கிற சங்க இலக்கிய பண்புகள் பற்றி நாங்கள் பார்க்கலாம். சங்ககால இலக்கிய பண்பு, நாங்கள் சங்ககாலம் படிக்கின்ற பொழுது சங்ககால இலக்கிய பண்புகள் பற்றி ஒரு அறிவு இருந்தால்தான் இந்த அகநானூற்று பாடல்லே, அதாவது 184வது பாடல்ல என்ன இருக்கு எழுதுவார். அப்ப அந்த விடயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்ப சங்ககால இலக்கிய பண்புகளை நீங்கள் அறிந்து கொள்கின்ற வேளையில தான் இந்த பாடல் தொடர்பான இந்த பாடலில் இருக்கின்ற சங்க இலக்கிய பண்புகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய, அதாவது இனங்கண்டு எழுதக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருப்பீர்கள். அப்ப பாருங்க, எங்களுக்கு தெரியும் தமிழ் இலக்கிய வரலாற்றிலே தோற்றம் பெற்ற அகத்தினை சார்ந்த இலக்கியங்கள் அல்லது அகம் சார்ந்த இலக்கியங்களின் பொதுவான பண்புகள் அல்லது முனைப்பான பண்புகள் என்று சொல்லுகின்ற பொழுது அது அந்த சங்ககால அகத்திணை பாடல்கள் கூற்று பாடல்களாக அமைந்திருக்கின்றன. என்னது? கூற்று பாடல்கள். அது கூற்று பாடல் என்ற வகையிலே நாங்கள் அது தலைவன் கூற்று பாடலாக இருக்கலாம், தலைவி கூற்று பாடலாக இருக்கலாம், தோழி கூற்று பாடலாக இருக்கலாம், பாணன் கூற்று பாடலாக இருக்கலாம், விரலி கூற்று பாடலாக இருக்கலாம் என்று பல்வேறு நபர்களுடைய கூற்று பாடலாக அமையும். ஆகவே இந்த சங்ககால அகத்திணை இலக்கிய மரபிலே காணப்படுகின்ற இந்த கூற்று பாடல் அல்லது இந்த பாத்திர கூற்று பாடல்கள் பாடல் பண்பு இந்த பாடலில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் பிள்ளைகள். அதாவது தலைவன் கூற்று பாடலாக அமைந்து காணப்படுகிறது. இந்த பாடல் தலைவன் கூற்று பாடலாக அமைந்து காணப்படுகிறது. அந்த தலைவன் தேர்ப்பாகனை அழைத்து கூறுவதாகத்தான் இந்த பாடல் அமைகிறது. ஆகவே இந்த பாடல் தலைவன் கூற்று பாடலாக அமைந்திருக்கின்றது. அடுத்தது பாருங்க, இந்த சங்ககால இலக்கியங்களிலே முதல் கரு உரிப்பொருள் பயன்பாடு காணப்படுகிறது. சங்ககால அகத்திணை இலக்கிய பண்புகளின் மிக முக்கியமான பண்பாக முதல் கரு உரிப்பொருள் காணப்படுகிறது. அதாவது முதல் என்பது நிலத்தை குறிக்கின்றது, நிலமும் பொழுதையும் குறிக்கின்றது. முதல் என்பது நிலத்தையும் பொழுதையும் குறிக்கின்றது. கரு என்பது அந்த பிரதேசங்களிலே காணப்படுகின்ற விசேடமான பொருட்களை குறித்து நிற்கின்றது. கரு என்பது அந்த முல்லை நிலத்திலே காணப்படுகின்ற விசேடமான பொருட்களை குறித்து நிற்கின்றது. அதே போல உதி என்பது அந்த நிலத்திற்குரிய ஒழுக்கத்தை குறித்து நிற்கின்றது. எங்களுக்கு தெரியும், சங்க காலத்தில் 5 வகையான நிலம் இருந்தது. அந்த 5 வகையான நிலங்களிலும் 5 வகையான ஒழுக்கம் இருந்தது என்று நாங்கள் பார்த்தனாங்கள். ஆகவே இங்கு முதல் கரு உரிப்பொருள் என்றா இந்த பாடல் முல்லை நிலத்திற்குரிய பாடலாக இருக்கிறது. ஆகவே இந்த முல்லை நிலத்துக்குரிய முதல் என்னது, பொழுது என்னது, கரு என்னது, உரி என்னது என்று இந்த பாடல்ல எவ்வாறெல்லாம் வெளிப்படுகிறோம் அதை நாங்கள் இனங்கண்டு எழுத வேண்டும். ஆகவே பாருங்க, நிலம் முல்லை நிலம். முதல் என்பது நிலத்தையும் பொழுதையும் குறிக்கின்றது. ஆகவே இங்கு நிலம் முல்லை நிலம், பொழுது என்பது கார்காலம். நாங்கள் பார்த்திருந்தோம், கார்கால காட்சி தான் உங்களுக்கு இந்த பாடல் முழுவதும் கார்கால காட்சியாக காணப்படுவதால இந்த பாடலினுடைய பொழுது கார்காலம். கருவண்டு பார்க்க அந்த பிரதேசத்திலே அல்ல அந்த முல்லை நிலத்திலே காணப்படுகிற அல்ல இந்த பாடலிலே இடம்பெறுகின்ற விசேடமான பொருட்கள், அது உயிருள்ளதாகவும் இருக்கலாம், உயிரற்றதாகவும் இருக்கலாம். அந்த வகை தவளை, பிடவஞ்செடி, காந்தல் பூ, மான்,
குதிரை இதெல்லாம் வந்து இந்த முல்லைநிலத்திலே காணப்படுகின்ற விசேட பொருட்களை குறித்து நிற்கின்றது. இந்த பாடலிலும் இந்த பொருட்கள் இடம்பெறுகிறது. ஆகவே இந்த பாடலுடைய கருவாக தவளை இருக்கின்றது, பிடவஞ்செடி இருக்கின்றது, காந்தல் பூ இருக்கின்றது, மான் இருக்கின்றது, குதிரை இருக்கின்றது. உரி என்பது அதாவது ஒழுக்கத்தை குறிக்கின்றது. உரி என்பது ஒழுக்கம். எங்களுக்கு 5 நிலங்களிலும் 5 வகையான ஒழுக்கம் இருந்தது என்று சொன்னாங்கள். ஆகவே முல்லை நிலத்துக்குரிய ஒழுக்கம் இருத்தல், அதாவது தலைவன் பொருளிட சென்று விடுவான், தலைவன் பெரும்பெரைக்கும் தலைவி கற்போடு காத்திருப்பாள். ஆகவே அந்த ஒழுக்கம் தான் வந்து இருத்தல். அவள் இருத்தல் கற்போடு காத்திருத்தலை அது குறிப்பதால் அந்த ஒழுக்கத்துக்கு பேர் முல்லை நிலத்துக்குரிய ஒழுக்கத்தை நாங்கள் வந்து இருத்தல் ஒழுக்கம் என்று சொன்னோம். அப்ப இந்த இருத்தல் ஒழுக்கம் வந்து இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கு. தலைவி காத்து கொண்டிருக்கிறாள், தலைவனுக்கு காரகாலத்தில் காத்து கொண்டிருக்கான்னு தலைவனை சொல்றார். காரகாலம் வந்து விட்டது, அவள் காத்து கொண்டிருப்பாள் என்று சொல்றார். ஆகவே இந்த பாடலுடைய உரிப்பொருள் இருத்தலாக காணப்படுகிறது. அதே போல பாருங்க, இந்த பாடலிலே அதாவது சங்ககால இலக்கிய பண்புகளிலே காணப்பட்டன. சங்க பாடல்கள் இயற்கை வர்ணனை சார்ந்த பாடல்களாக காணப்பட்டன. ஆகவே இந்த பாடலிலும் வந்து இயற்கை வர்ணனை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதாவது முற்றுமுழுதாக முல்லை நிலத்தினுடைய கார்கால காட்சிகளை அல்லது முல்லை நிலத்தினுடைய இயற்கை வெளிப்படுத்துவதாக இந்த பாடல் அமைகிறது. நாங்கள் சொல்லியிருந்தோம், அந்த பிடவஞ்செடி அழகாக பூத்திருந்தது, காந்தல் பூ அழகாக பூத்திருந்தது. அதே போல தவளைகள் அந்த நீர்நிலைகளிலே இருந்து கத்திக்கொண்டிருக்கின்றன சொன்னோம். அதிகளவு மழை பொழிந்ததால பசுமை பயன் நிறைந்ததாக இருக்குன்னு சொன்னோம். அதே போல இந்த அழகிய மான்கள் வந்து நீரை பெருகி இன்பமடைகின்றன்னு சொன்னோம். அப்ப இவ்வாறு இந்த முல்லை நிலத்தினுடைய இயற்கை வர்ணனை அல்லது இயற்கை சார்ந்த அம்சங்கள் வந்து இப்பாடலில் வெளிப்படுவதால இப்பாடலில் காணப்படுற மற்றொரு பண்பாக இந்த இயற்கை வர்ணனை பண்பு காணப்படுதல். என்னது? இந்த இயற்கை வர்ணனை பண்பு காணப்படுதல். அதே போல பாருங்க, தனிநிலை செய்யுள் பண்பு. இந்த பாடல் ஒரு தனிநிலை செய்யுள். எங்களுக்கு தெரியும், சங்ககால இலக்கிய பண்புகளிலே மிக முக்கியமான பண்பு இந்த சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் தனிநிலை செய்யுள் பாடல்களாக காணப்படுகின்றன. தனிநிலை செய்யுள் என்பது என்ன? ஒரு விடயத்தை அல்லது ஒரு செய்தியை அல்லது ஒரு நிகழ்வை ஒரு பாடலில் குறிப்பிடுவது. ஒரு செய்தியை அல்லது ஒரு விடயத்தை ஒரு நிகழ்வை ஒரு பாடலில் குறிப்பது தனிநிலை செய்யுள் பண்பு என்று சொல்லுவோம். ஆகவே இங்கு தலைவன் தலைவியை கார்காலத்திலே சந்திக்க செல்லுகின்ற காட்சி என்ற ஒரு விடயம் இடம்பெற்றிருப்பதால இந்த இலக்கியத்தில் வந்து இந்த பாடல்ல வந்து தனிநிலை செய்யுள் பண்பு காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் பார்த்திருந்தோம், ஒன்று தலைவன் கூற்று பாடலாக அமைந்து காணப்படுகிறது. அடுத்தது முதல்கர் உரிப்பொருள் பயன்பாடு இந்த பாடலிலே காணப்படுகிறது. அடுத்தது இயற்கை வர்ணனை பற்றிய ஒரு பாடலாக காணப்படுகிறது. அடுத்தது தனிநிலை செய்யுள் பண்பு காணப்படுகிறது. இவ்வாறு இந்த சங்ககால அகத்திணை இலக்கிய பண்புகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த பாடலிலே இடம்பெற்ற அகத்திணை இலக்கிய பண்புகளை பற்றி நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கோ, இந்த பாடலை தந்த பின்பு அவர்கள் இந்த பாடலிலே இருக்கின்ற சொற்களுக்கான 4 சொற்களை 5 சொற்களை தந்த பின்பு அவர்கள் இந்த சொற்களுக்கான பொருள்களை எழுத சொல்லி கேட்பார்கள். இந்த சொற்களுக்கான அரும்பத விளக்கங்களை கேட்பார்கள். ஆகவே நாங்கள் அதையும் ஏன் அவர்கள் கேட்கிறார்கள் என்றால், இந்த பாடலை வந்து அவர்கள் நன்றாக படித்து நன்றாக இந்த பாடலில் இருக்கின்ற சொற்களுக்கான பொருள் விளக்கங்களை எல்லாம் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இந்த வினாவை தருகிறார்கள். இவ்வாறான அரும்பதங்கள் பற்றி அவர் 4 அரும்பதங்கள் தந்து போட்டு கேள்வி கேட்பார்கள். பின்வரும் பொருளை எழுதுகின்ற இல்லை பின்வரும் சொற்களுக்கான பொருளை எழுதுகின்ற. அப்ப பாருங்க, இங்க அவல என்ற ஒரு சொல்லிடம் பெற்றிருந்தது. அவல என்பது பள்ளத்தை குறிக்கின்றது. அவல என்பது பள்ளம். அதே போல பகுவாய் என்று சொல்வது இங்கு பிளந்த வாய் அல்லது திறந்த வாய். நாங்கள் தவளையை பற்றி கதைத்திருந்தோம். அந்த தவளையினுடைய பிளந்த வாய் அல்லது திறந்த வாய் தான் இங்கு பகுவாய் என்று சொல்றோம். பல்லியம் என்றா பல வாத்தியம். பல்லியம் இசைத்தல் என்றா பல வாத்தியங்கள் இசைக்கிறது, ஒன்றாக சேர்ந்து பல வாத்தியங்கள் இசைக்கிறது. அவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த மேரி காலத்துல தவளைகள் வந்து கத்தி கொண்டிருக்க வந்து வித்தியாசமான ஒலிகள் எல்லாம் வந்து போய் கொண்டிருக்கும். அப்ப அதைத்தான் சொல்றேன், பல்லியம் என்றா பல வாத்தியம். அதே போல அலரி என்பது இங்கு பூவினை குறிக்கின்றது. அலரி என்பது பூவினை குறிக்கின்றது. அயிர், நுண்ணயிர் என்றது நுண்மையான மணல். அதே போல இங்கு கோடல் என்பது காந்தள் மலர். கோடல் என்பது கார்த்திகை மாதத்திலே பூக்கின்ற அந்த காந்தள் மலர் பற்றி காந்தள் மலர் பற்றிய ஒரு பொருளாக அமைகிறது கோடல் என்பது. அதே போல பாருங்க, இடலை என்பது ஆண்மான். இடலை என்பது ஆண்மான்.
அதே போல தெள்ளறல், இங்கு அறல் என்ற ஒரு சொல் இடம்பெற்றிருக்கிறது. அறல் என்பது நீரினை குறிக்கின்றது. நீர், தெள்ளறல் என்றால் தெளிந்த நீர், இங்கு அறல் என்பது நீர். அடுத்தது சுவல், கொய் சுவல், அதாவது சுவல் என்றா பிடரிமயிர், கொய் சுவல் என்றா கொய்யப்பட்ட பிடரிமயிர். ஆகவே சுவல் என்பது இங்கு பிடரிமயிரினை புறவு, புறவு என்பது முல்லை நிலம். பயன்மிகு புறவு என்று நாங்கள் பாடல்ல பார்த்திருக்கின்றோம். இங்கு பயன்மிகு புறவு என்றா பசுமை பயன் நிறைந்த புறவு முல்லை நிலம். அதே போல பை என்பது படத்தை குறிக்கிறது. படம், பை அணன் தன்ன, பை என்ற படம், அந்த பாம்பு படம் எடுத்திருப்பதற்கான ஒரு கருத்தாகத்தான் இங்கு பை என்பது படம். அதே போல பாருங்க, தேர் என்பது மாலை. தார் என்பது மாலை, அந்த குதிரையின் களத்திலே போடப்பட்ட மாலை பற்றி சொல்லப்படுகிறது தார். அடுத்தது திதிமெருப்பு, திதிமெருப்பு என்பது முறுக்குண்ட கொம்பு, என்ன முறுக்கிய கொம்பு. திதிமெருப்பு என்பது முறுக்கிய கொம்பு. அதே போல தாள் என்பது காலை குறிக்கின்றது. தாள் என்பது காலை குறிக்கின்றது. சரியோ? ஆகவே இந்த பாடல் மூலம் இந்த படுமலை பொழிந்த என்ற முல்லை நிலத்திற்குரிய அகநானூற்று பாடல் 154வது பாடல் மூலம் நாங்கள் அறிந்து கொண்ட விடயங்கள் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த பாடலுடைய பொருள் பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்த இந்த பாடல், அதாவது இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிற இலக்கியம், அதாவது அகநானூறு என்ற இலக்கியம் பற்றி பார்த்திருக்கின்றோம். பிள்ளைகள் கடந்த காலத்தில் அந்த இலக்கியங்களை தனியாக அவர்கள் வினாவிலே கேட்கின்ற கேள்விகள் வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. கலித்தொகையை பற்றி கடந்த பரீட்சையில கலித்தொகை என்ற இலக்கியம் பெற முக்கியத்துவம் பற்றி கேட்டிருக்கிறார்கள். அதே போல திருமுருகாற்றுப்படை என்ற இலக்கியம் பெறுகின்ற முக்கியத்துவம் பற்றி கேட்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த இலக்கியங்கள் பற்றியும் கற்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த இலக்கியம் தொடர்பான அம்சங்களை நாங்கள் பார்த்துவிட்டு பரீட்சைக்கு செல்வது மிகவும் நன்றாக இருக்கும் என்று என்னுடைய கருத்து. அந்த வகையில் பாருங்க, இந்த பாடல் இடம்பெற்ற இலக்கியம் அகநானூறு. இந்த அகநானூறு என்ற இலக்கியம் பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்தது இந்த பாடலின் திணை துறை பற்றி பார்த்திருக்கின்றோம். அதே போல இந்த பாடலில் இடம்பெறுகின்ற தலைவி முல்லை நில வர்ணனை பற்றி பார்த்திருக்கின்றோம். இந்த பாடலில் இடம்பெறுகின்ற இந்த முல்லை நில வர்ணனை பற்றி பார்த்திருக்கின்றோம். அடுத்தது இந்த பாடலில் தலைவியின் சிறப்பு பற்றி பார்த்திருக்கிறோம். அடுத்தது அணிச்சிறப்பு, குதிரை பற்றிய வர்ணனை, இப்பாடலில் இடம்பெறும் அகத்திணை இலக்கிய பண்புகள் என்ற அடிப்படையில் நாங்கள் சில விடயங்களை பார்த்திருக்கின்றோம். அதே போல இந்த பாடல்களுக்கான அரும்பத விளக்கங்கள் பற்றி எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே முற்றும் முழுதாக ஒரு முல்லை நிலம் சார்ந்த பாடலாகவும், ஒரு அகத்திணை சார்ந்த பாடலாகவும், அதே போல இயற்கை வர்ணனை சார்ந்த பாடலாகவும், கார்கால வர்ணனை பற்றி கூறுகின்ற ஒரு பாடலாகவும், தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையிலான அந்த காதல் பற்றி பாடுகின்ற ஒரு பாடலாகவும் இந்த அகநானூறு பாடலுடைய 154வது பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. அப்ப இந்த வகையில இந்த பாடல் தொடர்பாக நீங்கள் இந்த வகுப்பிலே ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றிருக்க கூடும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இந்த மதியழகன் சார் மதியழகன் சார் மதியழகன் சார் ஆகவே அடுத்த வருகின்ற வகுப்பிலே என்னுடைய வகுப்பு தொடர்ச்சியாக இடம்பெறும். இந்த பாடல் பற்றிய ஏதாவது சந்தேகங்கள் விளக்கமின்மை இருந்தால் நீங்கள் என்னை கேட்கலாம் பிள்ளைகள். இந்த பாடல் பற்றிய ஏதாவது தெளிவின்மை அல்லது விளக்கமின்மை இருந்தால் நீங்கள் என்னை கேட்கலாம்.